ஹாய் வியூவர்ஸ், அவசர அதிரடி மாற்றங்கள் மற்றும் மகிழ்ச்சியான செய்தி. புதிய பட்டியல் எப்போது? வணக்கம் நண்பர்களே. இன்று ஏப்ரல் 29 அவசர நலன்புரி திட்டம் தொடர்பாக நேற்று வெளியாகியுள்ள மிக முக்கியமான அறிவிப்புகள் மற்றும் மே மாதம் வரப்போகும் மாற்றங்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நிதியமைச்சில் நடந்த விசேட கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். முதலாவது, நேற்று நிதியமைச்சில் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தகுதியுள்ள ஏழை மக்கள் பலர் விடுபட்டிருப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. புதிய அளவுகோல்கள், தகுதியான பயனாளிகளை இன்னும் துல்லியமாக அடையாளம் காண இப்போதுள்ள விதிகளை மாற்றியமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. இரண்டாவது, டிஜிட்டல் முறை இனி விண்ணப்பங்களை சரிபார்க்கவும் பண பரிமாற்றத்திற்கும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். இதன் மூலம் முறைகேடுகள் தவிர்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராம உத்தியோகத்தர்கள், இதுவரை ஒதுங்கியிருந்த கிராம உத்தியோகத்தர்களை இனி அவசர பணிகளில் முழுமையாக ஈடுபடுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது, மிக முக்கியமான தகவல் கொடுப்பனவுகள் பற்றியது. நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதன்படி தற்போது முதியோர் கொடுப்பனவு, அதாவது 70 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான இந்த முதியோர் கொடுப்பனவானது கடந்த ஏப்ரல் 25 வங்கிக் கணக்குகளில் போடப்பட்டு வருகிறது. மற்றும் சிறுநீரக நோய் மற்றும் ஊனமுற்றோருக்கான உதவித்தொகை கடந்த திங்கட்கிழமை ஏப்ரல் 27 முதல் தபால் நிலையங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களூடாக வழங்கப்பட்டு வருகிறது. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் பணம் வரவில்லை என்றால் இன்னும் ஏப்ரல் 29 உங்கள் வங்கி அல்லது பிரதேச செயலகத்திற்கு சென்று சரிபார்த்து கொள்ளுங்கள். அவசர பணம் தங்களுக்கு இன்னும் வரவில்லை என்று வருத்தப்படும் நண்பர்கள் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல உங்களோட பிரதேச செயலகத்தில் உள்ள அவசர அதிகாரியை சந்தித்து உங்களோட விண்ணப்பத்தின் நிலையை கேட்டுக்கொள்ளுங்க. அதற்கு அங்கு சரியான பதில் இல்லை என்று சொன்னால் உடனடியாக அரசாங்கத்தின் 1924 என்ற அவசர உதவி எண்ணிக்கு அழையுங்க. உங்களோட குறைபாடுகளை அங்கு பதிவு செய்வதன் மூலம் மட்டுமே விடுபட்ட பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இறுதியாக மே மாதம் ஒரு பெரிய சுத்திகரிப்பு நடக்க போகிறது. தகுதியற்றவர்களை திட்டத்திலிருந்து நீக்கி புதிய பட்டியலை வெளியிட அரசு மீண்டும் தயாராகி வருகிறது. இதற்கான லிஸ்ட் விரைவில் வெளியாகும். அதே போல் மே மாத கொடுப்பனவு எப்போது வரும் என்ற அப்டேட்டை அடுத்த வீடியோவில் நான் தருவேன். இந்த தகவலை உங்களோட உறவினர்களுக்கும் பகிருங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.